அனைவருக்கும் வணக்கம். சூட்சுமம் நிறைந்த வேத ஜோதிஷம். திருப்பூர் ஆர்.எஸ். பழனிதுரை. ஜாதக கர்மாவும் நவக்கிரகங்களும். ஜனன லக்னம், சந்திரா லக்னம், பதா லக்னம், இந்து லக்னம் என்று பல லக்ன வகைகளில் பலன்கள் கணிக்கப்படுகிறது. இவைகளில் ஒரு லக்னம் பாதிப்படைந்தாலும் மற்ற லக்னங்களில் நமக்கு ஏதாவது யோக பலன்கள் அமையுமா என்று ஆராயப்படுகிறது. ஆகவேதான் இதுவரை லக்ன அடிப்படையிலேயே தலைவிதியை பார்க்கிறோம். ஒரு ஜாதகத்தில் ராஜயோகங்களை தரக்கூடிய பலன்கள் நிறைய உள்ளது. ஆனால் அதை அனுபவிப்பதற்கு அடிப்படையாக மேற்கண்ட வகைகளில் ஏதாவது ஒரு லக்ன பலம் நமக்கு உறுதுணையாக அமைய வேண்டும் என்கிறது சாஸ்திர விதி. ஜாதகத்தில் மொத்தம் 12 பாவகங்கள் உள்ளன. அதில் ஒரு பாவத்தில் 36 அம்சங்கள் மேலும் உள்ளன. ஒரு பாவகம் சிறப்பாக அமைந்தால் மற்ற சில பாவகங்கள் சிறப்பாக அமைவதில்லை. 12 பாவகங்களும் சிறப்பாக அமைந்த ஒரு ஜாதகரை இந்த உலகத்தில் பார்க்கவே இயலாது எனலாம். அதன் காரணம் என்ன? ஜாதகரின் கர்மாவே ஜோதிட விதியாக அமைகிறது என்பதாகும். ஆகவேதான் இறைவனை பிரார்த்தனை செய்து நற்பலன்களை எதிர்பார்க்கிறோம். தான் எனும் அகங்காரம் இல்லாது முழுமையாக சரணடைவதே பிரார்த்தனை ஆகும். அதுவே வலிமையான மந்திரம் ஆகும். அகங்காரம் இருப்பவனிடம் கர்ம வினை பயனாக அவனது ஜாதகத்தில் தீய அமைப்பில் கிரகங்களும் தீயன தரும் யோகங்களும் தீய பலன் தரும் தசா புத்திகளும் நிறைந்திருக்கும். ஒருவனின் கர்ம வினை பாக்கியம் இரண்டின் அடிப்படையிலேயே அவனது தசா பலன்களும் கோச்சார பலன்களும் அமையும். இப்பிறப்பிலேயே நன்மைகள் செய்தும் நாம் தீர்க்காமல் விட்ட பாவங்கள் அடுத்த பிறவியில் நம்மை அடையும் போது மேலும் சேர்ந்து வட்டியோடு நம்மை தாக்குகின்றன. கர்ம வினை பயனை கடந்தவர் எவரும் இல்லை. அது துன்பம், துயரம், வலி, நோய், வேலையின்மை, வறுமை, மக்கட்செல்வம் இல்லாது போதல், வாழ்க்கை துணையை இழத்தல், தோல்விகள், தடைகள், தாமதங்கள், யாருமின்றி போதல் என பலவாறாக பாதிக்கிறது. வளைந்து புயலிடமிருந்து தப்பிக்கும் புல் போல் அகங்காரத்தை அடக்கினால் தப்பிக்கலாம். வலிமை கொண்ட மரமாக புயலை எதிர்ப்பது வேரோடு வீழ்வது போல் அகங்காரம் அழிவை தரும். கர்மா வினை பயன் என்பதெல்லாம் என்ன? இது உண்மையா? அதன் அடிப்படையில்தான் ஜாதகம் அமையுமா? மேற்கண்ட கேள்விகளுக்கு விடை தெரிந்த பின்னர்தான் ஜாதகத்தின் அடிப்படை பலன்களை நாம் உணர முடியும். கர்மா என்றால் விதைப்பதைத்தான் ஒருவன் அறுக்க முடியும். அதேபோல் எந்த செயலுக்கும் ஒரு நேரிடையான மற்றும் எதிர்மறை விளைவுகள் உண்டு. நாம் இப்போதுள்ள நிலைக்கு நமது சென்ற முற்பிறவி செயல்களே காரணமாகும் என்பதும், நாம் இப்போது இப்பிறவியில் செய்யும் செயல்கள் நமது அடுத்த பிறவியில் நம்மை பாவ புண்ணியமாக அடையும் என்ற நம்பிக்கையே கர்மாவின் அடிப்படை ஆகும். ஜோதிடர்கள் ஜாதகத்தில் அமர்ந்துள்ள கிரகங்கள், அவற்றின் நிலை, சேர்க்கை போன்றவற்றை வைத்து ஒருவரின் பூர்வ ஜென்ம வினைகளை பற்றி கண்டுகொள்கின்றனர். நல்லது கெட்டது எவை என்பதை ஆராய்ந்து அதன்படி நடக்கும் பகுத்தறியும் குணம் கொண்ட மனிதனின் செயல்களானது பாவம் புண்ணியம் இருவகைப்படும். அது இருவகையிலும் பலன்களை தர வல்லன. ஐந்தறிவுள்ள விலங்குகளும் சிறு குழந்தைகள் செய்யும் செயல்களிலும் இத்தகு பகுத்தறியும் அறிவு இருப்பதில்லை என்பதால் அவர்களின் செய்கைகள் கர்மா எனும் வினைக்கு உட்பட்டதல்ல. ஆனால் கர்மவினை தரும் வலியும் மகிழ்ச்சியும் எல்லோராலும் அனுபவிக்கப்படும்.
வேதங்கள் நன்மை செய்பவனுக்கு நல்லதே சேரும், தீயவன் தீமைகளையே அடைவான் என்கிறது. கர்மா என்பது மனித வாழ்வின் அனைத்து செயல்களும் அவை ஏற்படுத்தும் விளைவுகளும் இந்த பிறவியிலும் சென்ற பிறவிகளிலும் எவ்வாறெல்லாம் அமைந்தன, வரும் காலங்களில் அடுத்த பிறவிகளில் எவ்வாறு அமையும் என்பதெல்லாம் சேர்ந்த ஒரு முழுமையான வடிவமே கர்மா என்பதாகும். கர்ம வினைகள் உடன் பலன் தரும் அல்லது முன்பு சிறுவயதில் செய்தவை காலம் கடந்து பின்னாளில் பலன் தரும் பற்றற்ற செயல்களே கர்ம வினையை தொலைக்கும். கர்மா என்பது ஒரு செயல், பின் அதன் வினை. இந்த தொடர் சங்கிலியை பகுத்தறியும் நாம் உணர்ந்து ஒவ்வொரு செயலையும் சிறப்பான முறையில் கொண்டு செல்ல வேண்டும். வாழ்வில் நாம் பெறுவது பரிசுகளோ தண்டனைகளோ என எதுவும் இல்லை, எல்லாமே விளைவுகள்தான். மனிதரிடையே ஏற்றத்தாழ்வுகள் ஏன் காணப்படுகின்றன? ஒருவன் வசதியாக வாழ மற்றவன் வறுமையில் வீழ என்ன காரணம்? ஒருவன் கற்றவனாகவும் மற்றவன் புத்தி அற்றவனாகவும் இருப்பது ஏன்? ஒருவன் தூயவனாகவும் மற்றவன் தீயவனாகவும் இருப்பது ஏன்? சிலர் சிறு குழந்தையிலிருந்தே இசை, ஓவியம், மொழிப்புலமை, கணிதத்திறன் கொண்டு அதிசய குழந்தைகளாக இருப்பது எவ்வாறு? பிறவி ஊனங்கள் சில குழந்தைகளுக்கு ஏன் ஏற்படுகின்றன? சிலர் அதிர்ஷ்டம் உள்ளவராகவும் சிலர் தோல்வியோடு உறவாடுவர் ஆகவும் இருப்பது எந்த அடிப்படையில்? இத்தகைய ஏற்றத்தாழ்வுகள் தற்செயலாக நிகழ்கிறதா அல்லது இது ஒரு விபத்தா அல்லது இதெல்லாம் வேறு காரணத்தினாலா? இதெல்லாம் கேள்விகள். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படும் இன்ப துன்பங்கள் அவனை சரியாகவே சென்றடைகின்றன. இதற்கான கண்ணுக்கு தெரியாத விளைவுகள் இப்பிறவியோடு மட்டும் அல்லாமல் சென்ற பிறவிகள் அடிப்படையிலும் அமையும். சஞ்சித கர்மா என்பது சென்ற பிறவிகளில் தீர்க்கப்படாத கர்மா. பிராரப்த கர்மா என்பது இப்பிறவியில் கர்மவினை அனுபவங்கள். கிரியமான கர்மா இப்பிறவியில் செயல்கள் அடுத்த பிறவியில் பலனாக கிடைப்பவை என்பதே. இத்தகு மனிதகுல வேறுபாடுகளுக்கு காரணம் கர்மா என்பதுதான் தவிர பரம்பரையோ சூழ்நிலைகளோ இயற்கையோ வளர்க்கும் முறையோ காரணம் அல்ல. ஒருவரின் செயல்களே அவருக்கு கிடைக்கப் போவது ஸ்வர்க்கமா இல்லை நரகமா என தீர்மானம் செய்கின்றன. நமது விதியை நாமே உருவாக்குகிறோம். கர்மா என்பது இந்த செயலுக்கு இதுதான் விளைவு என்பது மாதிரி அல்ல. மேலும் அது ஒரு நிஜமான தொடர் சக்தி. ஒரு மனிதனின் செயலுக்கேற்ப ஒரு மனிதனின் உடலில் அது குடியேறி அங்கு ஒரு இருண்ட மூலையில் வாழ்கிறது. அது மனித ஆத்மாவின் மேம்பாட்டை தடை செய்கிறது, மோட்ச விடுதலையை அடைய விடாமல் தடுக்கிறது. இவ்வாறு கர்மா ஜீவன் எனும் ஆத்மாவை பாதிக்கிறது. அது எவ்வாறெனில், ஜீவாத்மா அவனது இயற்கை அறிவை மூடி அவனது புத்திசாலித்தனத்தை அவனது கர்மாவுக்கேற்ற அளவில் பாதிக்கிறது. அவன் உள்ளுணர்வை தடுக்கிறது. ஆத்மாவின் மகிழ்வை தடுத்து வலியும் வேதனையையும் தருகிறது. ஆத்மாவின் சமநிலையை பாதித்து சந்தேகமும் குழப்பமும் தருகிறது. மனித உடலின் ஆயுளை பாதிக்கிறது. அவனது பெயரையும் அடையாளத்தையும் பாதிக்கிறது. அவனது பின்புலம், சமூக குடும்ப அமைப்புகள், சொத்து என எல்லாவற்றையும் பாதிக்கிறது. நல்ல செயல் புரிய விரும்பினாலும் அதனை செய்ய விடாமல் தடுக்கிறது. மேற்கண்ட வகைகளில் கர்மா என்பது ஆத்மாவை கட்டுத்தலையில் இழுத்துச் செல்கிறது. இந்த கர்மா என்பது மாற்ற முடியாதது அல்ல,
நமது செயல்களினால் இந்த கர்மாவை நாமே அழித்துவிட முடியும். பிறரை துன்புறுத்தாமலும் நல்லன செய்து வாழ்ந்தாலும் இக்கட்டு தரும் இக்கட்டுகள் நீங்கி ஆத்மா முன்னேறும். முழு மூச்சாக ஈடுபட்டால் இத்தகு விடுதலை சாத்தியமே. கர்மாவை யாருமே தவிர்க்க முடியாது. கர்மாவை நாம் அனைவருமே நம்முடன் சுமக்கிறோம். சொர்க்கமும் நரகமும் நம் செயல்களின் அடிப்படையில் இந்த பூமியிலேயே நாம் அனுபவிக்கிறோம். கடந்த கால வினைகளை தொலைக்க மிக மிக மெதுவாக நன்மைகளும் இன்பங்களும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. நமது செயல்களின் விளைவே நமது விதி. கர்மா என்பதன் அடிப்படை அறிவை பற்றி ஆராய்ந்து தெளிவு பெறாமல் நவக்கிரகங்களின் பேரறிவை நம்மால் முழுமையாக தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியாது. நவக்கிரகங்களின் பங்கு ஒரு மனிதனின் வாழ்வில் அனைத்து இடங்களிலும் உள்ளது. வாழ்வின் எந்த ஒரு நிகழ்வுக்கும் காரணம் கிரகங்களின் இயக்கமே. மனிதனை ஆள்வது கிரகங்களே. சூரியன் ஆள்வது தன்னம்பிக்கை, அதிகாரம், அந்தஸ்து. சந்திரன் ஆள்வது மனம், உணர்ச்சிகள். செவ்வாய் ஆள்வது வீரம், தைரியம், உடல் நலம், உடன் பிறந்தோர். புதன் ஆள்வது அறிவு, கற்பிக்கும் திறன். குரு ஆள்வது மதம் தொடர்பானவை, வளமையான வாழ்வு, பெண்களுக்கு மனவாழ்வு. சுக்கிரன் ஆள்வது கலை, பண்பாடு, காதல், நேசம், ரசனைகள், வசதி வாய்ப்புகள். சனி ஆள்வது ஆயுள், கண்டம், துன்பங்கள் மற்றும் சாஸ்திர ஆராய்ச்சி, ஆன்மீக ஞானம். ராகு ஆள்வது விபரீதமான உலக ஆசைகள். கேது ஆள்வது வீடு பேறும் எனும் மோட்சம். நமது வேத காவியங்களில் அதற்கு பின் வந்த இலக்கியங்களிலும் நவக்கிரகங்களை பற்றி பல்வேறு விவரங்கள் காணப்படுகின்றன. கிரகம் என்ற சொல்லுக்கு பிடிப்பது, பீடிப்பது என்றும் ஒரு பொருள் உண்டு. தவிர கிரகம் என்பது சில சமயம் பாதுகாப்பது, சில சமயம் தவிர்ப்பதும் தடுப்பதும் ஆகும். எனவேதான் நவக்கிரகங்களை வழிபடுவதும் பிரார்த்தனை செய்வதும் இந்த 9 கிரகங்களால் ஏற்படும் நன்மைகளை பன்மடங்காக பெருக்கி பலன்கள் அடைவதற்கும், அதே சமயம் நவக்கிரகங்கள் தரும் கெடுபலன்களை குறைக்கவும் என்பதுதான் நவக்கிரக வழிபாட்டின் அடிப்படை. இயற்கையின் சக்திகள் எல்லாம் நவக்கிரக ஒளிகளின் மூலமாகவே தங்களை வெளிப்படுத்தி கொள்கின்றன என்பதும், அவ்வாறே அவற்றை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் நமது வாழ்க்கையை சரியான வழியில் அமைத்து கொள்ளும் நடைமுறையை காட்டித் தருவது ஜோதிட சாஸ்திரமாகும். நவக்கிரகங்கள் குறிப்பாக 3 காரணிகளை அடையாளம் காட்டுகிறது. 1. வரம்புகளுக்கு உட்பட்டே விளங்கும் மனிதனின் திறமையும். 2. அதே சமயம் தன்னை சூழ்ந்துள்ள சக்திகளை அடையாளம் கண்டு அவற்றை ஒருங்கிணைக்கும் மனிதனின் ஆற்றலும். 3. இவை எல்லாவற்றையும் கடந்து உறையும் அளப்பரிய சக்தி வடிவும் ஆகிய இவையே இம்3 காரணிகள். இதனை நாம் எப்போதும் நினைவில் இருத்தினால் நமது சொந்த பிரச்சனையோ, சமூகம் சார்ந்தவையோ அல்லது உலகத் தொடர்பானவையோ எதுவாக இருந்தாலும் அது பற்றிய சரியான கண்ணோட்டத்தில் இயங்க முடியும். சமூகத்தில் உள்ள பல்வேறு சக்திகள் பற்றியும் அவற்றை எவ்வாறு ஒருங்கிணைத்து அமைதியாக வாழ முடியும் என்பதை உணர்த்துவதே காலபுருஷ தத்துவம் கூறும் சூட்சுமம் நிறைந்த வேத ஜோதிஷம் ஆகும். அனைவருக்கும் வணக்கம். சூட்சுமம் நிறைந்த வேத ஜோதிடம். திருப்பூர் RS பழனிதுரை. மதியினால் நற்கதி கிடைக்குமா? விதிப்படியே மதி அமையும், மதிப்படியே கதி அமையும்.
என்பது வாக்காக அமைகிறது. விதிப்படி லக்னம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ மேலும் கதிப்படி லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தாலோ பின்னர்தான் மதியான சந்திரன் என்ற ராசி பலன் ஆய்வு செய்யப்படுகிறது. இந்த மதியால் விதியை வெல்ல முடியுமா என்பது கேள்வி. விதிக்கப்பட்ட விதி என்பது கடந்து போன ஜென்மங்களில் நாம் வாழ்ந்த வாழ்க்கை பயன்களை மையமாக கொண்டு நமக்கு அளிக்கப்பட்டது. இது கடந்து போன ஜென்மங்களின் பயனே தவிர இப்போது இல்லை. கடந்து போன ஜென்மங்களின் வாழ்க்கை பயன்களை மட்டும் அனுபவம் செய்து வாழ்ந்துவிட்டு செல்வது நம்முடைய இந்த வாழ்க்கை அல்ல. ஆனாலும் முற்பிறவியின் பயனுக்கேற்றவாறேதான் இப்பிறவியின் சந்திரன் அமையப்பெறுகிறார். ஒரு சில புண்ணியங்களின்படி இங்கு ஜாதகர் மேல் இறைவன் அளித்த கருணையை காண வேண்டுமானால் நல்ல வளர்மதியான சந்திரன், உடல் மனம் உணர்வுகளில் அதிக மகிழ்ச்சி கொண்ட ஆரோகிணி சந்திர பகவான் மிக சிறப்பாக வலிமையாக நமது ஜாதகத்தில் அமைந்தால் மிகவும் சிறப்பாகிறது. விதியும் கதியும் முற்பிறவிகளின் செயல்களுக்கு காரணம் என்றால் இப்பிறவியில் நாம் செய்யும் செயல்களுக்கு சந்திரனான மதியே காரணமாகிறது. ஆகவே சந்திரன் தன் மதியின் செயல்படும் தன்மையினால் நம்மை நாம் சிறப்பாக உருவாக்கி கொள்வதற்கு சிறந்த செயல்களை செய்ய வைக்கிறார். கடந்த கால கர்மங்களை அனுபவம் செய்வது மட்டும் சந்திரனின் நிலை அல்ல. வரும் பிறவிகளின் நற்செயல்களுக்கான பலன்களை செய்விப்பதும் சந்திரனே. நமக்கும் நமது குடும்பத்திற்கும் நம்மை சார்ந்த மற்றவர்களுக்கும் மேலும் சமுதாயத்திற்கும் பலவிதமான உயர்வான சேவைகளை புரிந்து நமக்கான அடுத்த பிறவிக்கும் உண்டான புண்ணியங்களையும் அள்ளித்தருபவர் சந்திரனே. ஜாதகத்தில் விதியையும் கடந்து மதியின் சூட்சுமம் சிறப்பாக விளங்க வேண்டுமானால் மிக சிறந்த சுபச்சந்திரனை கடவுள் நமக்கு ஜாதகத்தில் அளிக்க வேண்டும். அந்த பாக்கிய அமைப்பானது எப்படி ஆகும் என்பதை பார்ப்போம். சந்திரன் சத்வ ரஜோ தமோ 3 குண நிலைகளில் 2 விதமான நிலைகளில் ஜாதகத்தில் பயணிக்கிறார். வளர்பிறையில் சத்வ குணத்திலும் தேய்பிறையில் தமோ குண நிலையையும் கொண்டு பயணிக்கிறார். இந்த சந்திரனுடைய அமைப்பு சூரியனுடைய ஒளியை பெற்றே விளங்குவதால் சூரியன் உள்ள ராசியிலிருந்து 7ஆம் ராசி வரும் வரை அந்த சந்திரன் பௌர்ணமியை நோக்கிய சுபச்சந்திரனாக நல்ல சாத்வீகமான குணநிலைகளில் தேஜஸோடு பயணம் செய்கிறார். பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரும் வரை தேய்பிறையில் தமோ குண நிலைகளில் வலிமையற்ற சந்திரனாக வலம் வருவார். மேலும் அவர் எந்த ராசியில் உள்ளாரோ அந்த ராசியின் அதிபதியின் குணநிலையினையும், எந்த நட்சத்திரத்தில் உள்ளாரோ அந்த நட்சத்திராதிபதியின் குணநிலையினையும், 10 பாகைக்குள் அவர் எந்த கிரகத்துடன் இணைந்துள்ளாரோ அந்த கிரகத்தின் குணநிலையினையும், சமசப்தமாக 180 டிகிரியில் எந்த கிரகம் அவரை பார்க்கிறதோ அந்த கிரகத்தின் குணநிலையினையும் பெறுகிறார். இதில் எந்த குணத்தின் பலனை சந்திரன் ஜாதகருக்கு மிக பலமாக அளிக்கிறார் என்பது ஜனனகால சந்திரனின் அடிப்படை மனநிலையை பொறுத்தே அமையும். சந்திரன் சூரியனோடு ஒரே பாகையில் இணைவது அமாவாசை. சந்திரன் ராகுவோடு ஒரே பாகையில் இணைவது ராகு கிரகஸ்தம். சந்திரன் கேதுவோடு ஒரே பாகையில் இணைவது கேது கிரகஸ்தம். மேற்கண்ட அமைப்புகளில் சந்திரன் தமோ குண நிலைகளில் அமைவார். நாம் என்பது வேறு, சந்திரன் என்பவர் வேறுடையவர் அல்ல. சந்திரனாகிய ஒளியால் பெற்ற உடலையே நாம் என்கிறோம். நமது உயிரான ஆன்மாவிற்கு உடலாக, உணர்வாக, மனமாக, மகிழ்ச்சியாக நாம் அனுபவிக்கும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் சந்திரனே பொறுப்பேற்கிறார். சந்திரன் எனும் பெண் கிரகமானது பௌர்ணமி அன்று மிக சிறந்த சாத்வீக சத்வகுணம் கொண்ட ஒரு தாயாக 16 அமிர்த கலைகளுடன் முழுமையான முறையில் பூமியில் தன் ஒளியினை பாய்ச்சுகிறார். வெண்மை ஒளியில் எந்த கலர் இணைந்தாலும் அந்த கலர் போலவே வெண்மை மறைந்துவிடும்.
அதுபோலவேதான் குணநிலையும் அதன் தன்மைக்கேற்ப எந்த கிரகத்துடன் இணைகிறாரோ இதன்படியே சந்திரனும் ஆகிறார். பௌர்ணமி சந்திரனாக மிக வலிமையான நிலையில் லக்னத்தில் அமர்வது அல்லது லக்ன சுபராக அமைவது, லக்னத்தை பார்வையிடுவது அந்த ஜாதகருக்கு கருணை மிகவும் செய்து ஜாதகத்தில் உள்ள மற்ற கெடுதல்களையும் தோஷங்களையும் நீக்கி தன் முழு அருளையும் பொழிபவராகிறார். கலைகள் குறைந்த தேய்பிறை சந்திரன் அமைவது, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்களில் அமர்வது அல்லது அந்த பாவகங்களுக்கு அதிபதியாவது, ராகு கேதுக்களுடன் இணைவது, இவ்வாறெல்லாம் அமையும் பொழுது அதற்கேற்ப தன் நிலையின் செயல்பாடுகளை அனுபவம் செய்து உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் வலிமை இல்லாமல் அதன் உருவமாக ஜாதகருக்கு தன்னை வெளிப்படுத்துவார். சந்திரன் என்ற ராசி பெண் ராசியாகவும் அதுவே ஜனன லக்னமாகவும் அமைய பெற்றவர் ஆணாக இருந்தால் ஆண்மையின் முழு தன்மை பெற்றவன் ஆவான். வேதகாலத்து மாணித்த மகரிஷி என்பவர் சந்திரனின் நிலைகளை 6 பிரிவாக ஆரோகிணி அவரோகிணி என பிரித்துள்ளார். இது சந்திரனின் நிலைகளை தெளிவுபடுத்துகிறது. ஆரோகிணி என்பது வளர்பிறை சுக்லபட்ச முதல் நாள் முதல் பௌர்ணமி வரை வளர்தல் இயக்கமாகும். அவரோகிணி என்பது தேய்பிறை கிருஷ்ணபட்ச 2ஆம் நாள் முதல் அமாவாசை வரை தேய்தல் இயக்கமாகும். ஆரோகிணி பௌர்ணமி தினம், அவரோகிணி அமாவாசை தினம். ஆரோகிணி சந்திரன் தன் நீச்ச விருச்சிக ராசியை விட்டு கிளம்புவதாகும். அவரோகிணி சந்திரன் தன் உச்ச ராசி ரிஷபராசியை விட்டு நீங்குதல் ஆகும். ஆரோகிணி அவரோகிணிக்கு 2 வித்தியாசங்கள் கூறப்பட்டுள்ளது. ஆரோகிணி சந்திரன் எல்லாவித வெற்றிகள் நன்மைகள் தருவார், அதனால் ஜாதகர் உலக புகழ் பெறுவார் என்பதாகும். அவரோகிணி சந்திரன் குறைந்தபட்ச கலைகள் பெற்று பலம் இழந்த நிலையில் இருப்பதால் பாதிப்பை தரும் என்பதாகும். சுபச்சந்திரனுடைய முழுமையான ஒளியின் காரகத்துவங்களை ஜாதகர் பெறும் பொழுது இனிமையான தோற்றம் மற்றும் பேச்சு, அறிவாற்றல் திறன், கற்பனைகளில் உச்ச சிந்தனைகளை அடைவது, இனிமை, பணிவு, வேகம், ஆரோக்கியம், அதிர்ஷ்டம், அதிக பயணங்களில் ஈடுபடுவது, வேகமான சிந்தனைகளோடு தன் நகைச்சுவையான பேச்சாற்றலால் நல்ல மதிப்பை பெறுவது, உடலில் நல்ல இரத்த ஓட்டம், மன அமைதி, தாயாரால் மகிழ்ச்சி மற்றும் தாயாரால் யோகம் அடைவது, அரசாங்க சன்மானம், புகழ், செல்வம், மதிப்பு, மரியாதை, முடிவெடுக்கும் திறமை அறிவுடையதாக அமைவது, அறிவு திறமை உள்ள வேலைகளை பெறுவது, வயதான தாய்மார்களிடம் அன்போடு பழகுவது, ஆதரிப்பது, அடிக்கடி மாறுகிற சஞ்சல மனம் கொள்வது, கவரும் கண்களோடு காமத்தை வெளிப்படுத்துவது, எதையும் இளமையோடு செயல்படுத்துவது, சாஸ்திர தேர்ச்சி பெறுவது, சிறந்த மனோசக்தி கொண்ட மனவலிமை உள்ளவனாக இருப்பது, பாச உணர்வுடன் கூடிய விருப்பங்களை நிறைவேற்றுபவனாக இருப்பது, வெண்ணிற ஆடைகளில் விருப்பம் உள்ளவனாகவும் இறைவனை நோக்கிய பாதையில் தீர்த்த யாத்திரை செல்பவனாகவும் சந்நியாச கோலம் பூண்டு பரதேசம் மேற்கொண்டு கடைசி காலத்தில் மோட்ச நிலைக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அடைபவனாகவும் அமையும். மேற்கண்ட காரகத்துவங்களை ஜாதகர் பெறுவதற்கு மேலும் ஜாதகத்தில் சந்திரனால் கிடைக்கப்பெறும் நல்ல சுப ராஜ யோகங்கள் பல உள்ளன. அவைகள் பெயர்களை மட்டும் பார்ப்போம். இந்து லக்கணத்தில் கிடைக்கப்பெறும் குரு சந்திர மங்கள யோகம் அமைவது, கஜகேசரி யோகம், சுனபா யோகம், அனபா யோகம், வசுமதி யோகம், அமலா யோகம், புஷ்கலா யோகம், கௌரி யோகம், அதியோகம், துருத்தரா யோகம், சந்திர யோகம், கஜ யோகம், மர்த் யோகம், நாபி யோகம், சாரதா யோகம், தாரை யோகம், மகாராஜ யோகங்கள். மேற்கண்டவாறு பல வகையான சுபயோகங்கள் ஜாதகத்தில் சந்திரனால் அமைய பெறும்போது
ஜாதகர் கட்டாயம் தன்னுடைய வாழ்நிலை பாவகங்களில் நற்கதி அடைவார் என்பதில் சந்தேகமில்லை. ஜாதகத்தில் விதி கதியின் வழியிலேயே மதியான சந்திரனும் பலவீனம் அடைந்தால், தேய்பிறை சந்திரன் தமோ குணத்தில் பாவியாகி நிற்பது, லக்னத்திலிருந்து அஷ்டமஸ்தானம் விரயஸ்தானத்தில் நிற்பது, பாவக்கிரகங்களான சூரியன் செவ்வாய் சனி ராகு கேதுக்களுடன் இணைந்து நிற்பது, விருச்சிகத்தில் நீசம் பெறுவது, குரு நின்ற ராசிக்கு 6, 8, 12களில் அமர்ந்து சகட யோகம் பெறுவது மற்றும் தரித்திர யோகங்களை பெறுவார்கள் என்பதாகும். மேற்கண்ட நிலைகளை பெறும் ஜாதகர் சந்திரனால் அவயோகமே பெறுவார்கள் என்பதாகும். இவற்றை ஆய்வு செய்து பார்க்கின்ற போது அந்த ஜாதகர் மனோ வலிமை அற்றவர், அடிக்கடி குழப்பத்திற்கு உள்ளாவார், எதிலும் தீர்க்கமான முடிவிற்கு வர இயலாதவராக இருப்பார், ஆரோக்கியமற்ற தன்மை உள்ளவர், மறதி, குழப்பம், கோபம், முரட்டுத்தனம், எதையும் தெளிவாக புரிந்து கொள்ளாமை, அமைதியற்ற மனநிலை உள்ளவராவார். விஷயங்களிலிருந்து தப்பிக்கும் கோழைத்தனமானவர், பொய் கூறுவது, ஆள் மாறாட்டம் மற்றும் பித்தலாட்டம் செய்வது, எதிர்பாலரிடம் கள்ள தொடர்பு ஏற்படுத்தி கொள்வது, எதிலும் தெளிவான சிந்தனை ஏற்படாமல் சித்த பிரம்மை ஏற்படுவது போன்ற மேலும் பல பாதகமான பலன்கள் கால சூழ்நிலைகளுக்கேற்ப சந்திரன் நின்ற பாவக தன்மைக்கேற்ப அவருடைய தசாபுத்திகளில் ஜாதகர் அனுபவம் செய்வார். அடிக்கடி இதனால் பாதிக்கப்படுவார். சந்திரன் பொதுவாகவே சுபக்கிரகம் ஆவார். ஜனன ஜாதகத்தில் ஒருவருக்கு நல்ல இடத்தில் சந்திரன் அமர்ந்தால் அவருக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைத்துவிடும். முக்கியமாக அரசாங்க விருதுகள் பலவும் சுப இடத்தில் சந்திரன் அமைந்தவர்களுக்கு கிடைக்கிறது. குரு சுக்கிரன் ஆகியோருடன் சந்திரன் இணைந்திருந்தால் சம்பந்தப்பட்ட ஜாதகர் பிற்காலத்தில் பெரிய அதிர்ஷ்டசாலியாக வலம் வருவார். ஒரு சுபகாரியம் ஜாதகர் செய்கின்ற பொழுது தாராபலம் மற்றும் சந்திராபலம் உள்ள நாளில் செய்வது மிக மிக நன்மையாகும். சந்திரன் பலவீனமாக அமைந்தாலும் அந்த ஜாதகர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஹோமசாந்தி செய்து கொண்டால் அந்த ஜாதகருக்கு வலிமையை ஏற்படுத்தும். அனைவருக்கும் வணக்கம். சூட்சுமம் நிறைந்த வேத ஜோதிஷம், திருப்பூர் RS பழனிதுரை. வேத ரிஷிகளும் ஜோதிடவியலும். மனிதன் தன் பரம்பரை மற்றும் வளரும் சூழ்நிலைகளால் கட்டுப்படுத்தப்படுவதாக சொல்வதுண்டு. ஆனால் ஜோதிட சாஸ்திரம் அவன் பிறக்கும்போதுள்ள கிரக நிலைகளால் கட்டுப்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த கிரகங்களே நமது வாழ்வின் அடிப்படை சக்திகள். அவையே நம்மை இயக்குகின்றன. இந்த கிரகங்கள் தாம் இருக்கும் நிலை பொறுத்தும் தங்களுக்குள் உள்ள தொடர்புகள் பொறுத்தும் பல்வேறு சக்திகள் பெறுகின்றன. இவற்றோடு நட்சத்திரம், ராசி, பாவங்கள் போன்றவை அனைத்தும் தொடர்பு பெறுகின்றன. இவைகள் ஒன்று சேர்ந்து நடத்தும் வழியிலேயே வாழ்வியலான கர்மாவில் ஜாதகரை காலச்சக்கரம் அழைத்து செல்கிறது. உலகின் மிக பழமையானதும் பலவித ஆய்வுகளுக்கு உட்பட்டு வருவதே இந்திய ஜோதிடவியலாகும். ஜோதிட சாஸ்திரம் நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் கடவுளோடு தொடர்பு படுத்துகிறது. வேதிய ஜோதிஷம் எனப்படும் நமது இந்திய நாட்டின் வேத ஜோதிடமானது பரமசக்தி வாய்ந்த இறைவன் உள்ளதையும் மனிதனுக்கு தக்க சூழ்நிலையை அமைத்து தந்து வாழ வைப்பவர் அவரே என்றும் அவர் மீது பக்தியும் நம்பிக்கையும் கொள்ள வேண்டும் எனவும் கூறுகிறது. வேதங்களே
உலகின் மிக தொன்மையான அறிவு பொக்கிஷங்கள், லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தியவை. ஜோதிடவியலுக்கு முன்னோடியாக கருதப்படும் 18 ரிஷிகள் தங்கள் பெயரில் ஒவ்வொரு சித்தாந்தத்தை அளித்து ஜோதிட வளர்ச்சிக்கு மிகவும் உதவியதாக கருதப்படுகிறார்கள். இவர்களுடைய நூல்களில் வான்வெளியில் இருந்து வெளியாகும் பல்வேறு சக்தியை வாங்கி வெளிப்படுத்தும் நட்சத்திர மண்டலங்கள், ராசி மண்டலங்கள், கிரக மண்டலங்கள், அதற்குரிய தேவதைகளை பற்றியும் கூறியுள்ளார்கள். வேதத்தின் முக்கிய பகுதி ஜோதிடம், வானவியல் பற்றி அதிகமாக வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. வேத காலத்தில் வானியலும் ஜோதிடமும் இணைந்தே குறிப்பிடப்படுகின்றன. ஒரு முகூர்த்தம் நிர்ணயிக்க வேண்டுமானால் ஜோதிடம், வானியல் இரண்டுமே பயன்படுகின்றன. எனவே வேதங்களில் நட்சத்திரங்கள் பற்றியும் கிரக இயக்கங்கள் பற்றியும் பல்வேறு விவரங்களை நமது வேத ரிஷிகள் அளித்துள்ளனர். லகாதா என்பவரால் இயற்றப்பட்ட ரிக் ஜோதிஷம் என்பதே நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான ஜோதிட சாஸ்திரம் ஆகும். அதில் 12 மாதங்கள் கொண்ட வருடங்கள் பற்றியும், சூரிய சந்திர மாதங்களின் வித்தியாச அளவான 13ஆம் மாதம் பற்றியும், 5 விதமான வருடங்கள் பற்றியும், அதற்குரிய தேவதைகள் பற்றியும், கிரகங்களை தெய்வங்களாக போற்றிய செய்திகளும், சூரிய சந்திர கிரகணங்கள் பற்றியும், இரு அயனங்கள் அவை ஆரம்பமாகும் 27 நட்சத்திரங்கள் பற்றியும், மற்றும் 6 பருவகாலங்கள் மற்றும் சம அளவு பகல் இரவு கொண்ட 2 நாட்கள், இவைகளை பற்றியெல்லாம் ரிக்வேதம், ரிக் ஜோதிஷம், தைத்திரிய பிரமாணம் போன்ற நூல்களில் காணப்படுகிறது. இந்திய ஜோதிஷம் குருகுல முறையிலேயே சொல்லிக் கொடுக்கப்பட்டு வந்தது. இதில் ஆசிரியர் தன் மாணவர்களுக்கு நேரடியாக கற்றுத்தருவார். இந்த முறையில் பலவித சாதகமான அம்சங்கள் இருந்த போதிலும் ஒரு பாதகமான அம்சமும் இருந்தது. இங்கு வாய்வழி கல்வியாகவே வேதங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டு வந்ததால் தகவல்கள் எதுவுமே எழுதியோ பாதுகாத்தோ வைக்கப்படவில்லை. எனவே சில அரிய தகவல்கள் வெளியுலகை காணாமலே மறைந்துவிட்டன. வேதத்திலிருந்தே ஜோதிடம் மற்றும் ஆயகலைகள் 64ம் பிறந்தது. நம் பரமாத்மாவானவர் இந்த மனிதகுலம் சிருஷ்டித்தவுடன் வேதத்தையும் அதன் சார்ந்த ஜோதிட கலையையும் அளித்தார். இதில் ஜோதிடம் என்பது வேதத்தின் அங்கம் என்றே கூற வேண்டும். வேதம் என்பதை ஒரு மனித உடலுக்கு ஒப்பாக சொல்லும்போது அந்த மனிதனின் கண்களாக ஜோதிஷம் குறிப்பிடப்படுகிறது. தர்மசாஸ்திரம் என்ற ஒரு பகுதி வேதத்தில் உள்ளது. அந்த தர்மம் செய்வது கைகளினால் தான் முடியும் என்பதால் வேத புருஷனின் கைகளை தர்மசாஸ்திரம் என்று சொல்வதுண்டு. அதேபோல் ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு விதமாக கூறுவார்கள். கண்கள் ஜோதிடம், ஒளியை பற்றிய அறிவு. வேத புருஷனின் கைகள் கல்பம், பிராணாயாமம், அழியா நிலை. காதுகள் நிருத்தம், நாட்டியம். மூக்கு சிக்ஷை, மருத்துவம். முகம் வியாகரணம், கல்வி. கால் பாதம் சந்தஸ், இசை. ஆக 64 ஆயகலைகளில் ஒளியை பற்றிய அறிவு என்பது வேத புருஷனின் கண்களாக இந்த ஜோதிடம் திகழ்கிறது. வேத அறிவே ஒளி ஒளி என்ற அமைப்பில்தான் அமைகிறது. இதில் வேத புருஷனின் கண்களையே ஜோதிஷமாக குறிப்பிட்டு உள்ளார்கள். வேத புருஷோ ஜோதிஷா என்பது ஜோதிடத்தின் வாக்கு. கண்கள் ஒளி அறியாதவன் எவ்வளவு சிரமம் கொள்வானோ அதுபோல் ஜோதிஷ ஒளியால் வாழ்வை எதிர்கொள்ள முடியாதவனும் சிரமப்படுவான் என்பதாகும். வேதத்தில் இருக்கும் ஜோதிஷ ஒளியின் அறிவை நாம் கற்று தெளிந்து உணரும்போது அறியாமை என்கிற இருளில் இருக்கிற நமக்கு 2 கண்களை அளிப்பது போல் அமைகிறது. இந்த வேத புருஷனின் கண்களான ஜோதிஷம் என்ற சாஸ்திரங்களை நமக்கு அளித்த ரிஷிகளை பற்றி அறிந்து அவர்களை வணங்கி மேலும் தொடர்வோம். வேத ஜோதிடம் தோற்றம் எனும்போது பிரம்மமயமான விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மதேவன் தோன்றினார்.
விஷ்ணுவின் உபதேசப்படியே பிரம்மா தவம் ஏற்றினார். அந்த தவத்தின் பயனால் அசரீரியாக வேத மந்திரங்கள் உபதேசிக்கப்பட்டன. அந்த வேத மந்திரங்களின் அறிவினால் பிரம்மதேவன் உலக சிருஷ்டி படைப்பு கடவுளானார். பிரம்மாவினால் முதலில் படைக்கப்பட்டவர்களாக 1 சனகர், சனந்தனர், சனாதர், சனத்குமாரர் 4 ஆவர். 2 ருத்ரன், 3 சுயம்பு மனு, 4 தட்ச பிரஜாபதி, 5 நாரதர், 6வதாக சப்த ரிஷிகள் 7 ஆவார்கள். அவர்களில் பெயர்: 1 மரிஷி, 2 புலஸ்தியர், 3 அத்திரி, 4 பிருகு, 5 ஆங்கிரசர், 6 புலகர், 7 வசிஷ்டர் ஆவர். பிரம்மாவின் மானசீக புத்திரர்கள் 7 மகரிஷிகள் ஆவார்கள். இவர்கள் வானமண்டலத்தில் சப்தரிஷி நட்சத்திர மண்டலமாக அமைந்துள்ளனர். இந்த 7 மகரிஷிகளின் வம்சாவளி தொடராகவே நவக்கிரகங்களும் அவதாரம் செய்துள்ளனர். மரீசி முனிவரின் புத்திரர் கஷ்யபர். கஷ்யபரின் வாரிசு வழியாகவே சூரியன், சூரியனின் வாரிசாக சனி. அதேபோல் கஷ்யபரின் இன்னொரு மனைவியான வாரிசாக சிம்கிகை என்பவளின் மகனாகவே சுவர்பானு என்கின்ற அசுரன் ராகு கேதுவாக உருவானார். 2வது மகரிஷியாக புலஸ்தியருக்கு 7 குழந்தைகள். அவருக்கு 4 ஆண்கள், 3 பெண்கள். ஆண்கள் நவக்கிரகங்கள் இடம்பெறவில்லை, பெண்கள் நதிகளாக மாறுகின்றனர். 3வதாக அத்திரி மகரிஷி. அவருடைய மகன் சந்திரன். சந்திரனுடைய மகன் புதன் ஆவார். 4வதாக பிருகு மகரிஷி. பிருகு மகரிஷியினுடைய வாரிசே சுக்கிர பகவான். 5வதாக ஆங்கிரசர். ஆங்கிரசரனுடைய வாரிசே பிரகஸ்பதியான குரு பகவான் ஆவார். 6வதாக புலகர். புலகருக்கு 100 பிள்ளைகள் நவக்கிரக வரிசையில் இடம்பெறவில்லை. இவர்கள் சூரியனுக்கு முன்னும் பின்னும் துதிபாடி உள்ளவர்களாக உள்ளனர். 7வதாக வசிஷ்ட மகரிஷி. இவருடைய 5வது வம்சாவளியில் வந்தவர் பரத்வாஜர். பரத்வாஜரின் வாரிசே செவ்வாய் என்கின்ற அங்காரகன். சப்தரிஷி மண்டலம். பிரம்மாவினால் உருவாக்கப்பட்ட சப்தரிஷிகள் 7. இவர்கள் வானத்தில் நோக்கி நாம் பார்க்கின்ற போது கட்டில் கால்கள் 4 புள்ளிகள், இடையில் 3 புள்ளிகளாக வான்மண்டலத்தில் தலைக்கு நேராக நமக்கு தெரிவார்கள். இரவில் தூங்கும் முன் வானத்தை பார்த்து சப்தரிஷிகளின் பெயர்களை கூறி வழிபட்டால் நவக்கிரகங்களினால் ஏற்படும் நமது முக்கிய பிரச்சனைகள் தீரும். இந்த நவக்கிரக வாரிசுகளில் 1வது தலைமுறையில் வந்தவர்கள் சந்திரன், சுக்கிரன், குரு. 2வது தலைமுறை சூரியன், புதன். 3வது தலைமுறை சனி, ராகு, கேது. 7வது தலைமுறையில் வந்தவர் கடைசி பிள்ளையாக செவ்வாய் என்கின்ற அங்காரகன் ஆவார். வேத சாஸ்திர அடிப்படையில் வானில் அமைந்து உள்ள சப்தரிஷி மண்டலத்தில் உள்ள சப்தரிஷிகளின் அமைப்பால் உருவாக்கம் பெற்றதே காலபுருஷ தத்துவ ராசி மண்டலம். ஆகாயத்தில் வடபுறத்தில் 7 நட்சத்திரங்கள் ஒரு கூட்டமாக இருக்கின்றன. கட்டில் கால்கள் போல் சதுரமாக 4ம் நடுவில் மற்ற 3ம் காணப்படும். இவைகளையே 7 ரிஷிகள் என்று கூறுவர். பல கோடி மைல்களுக்கு அப்பாலுள்ள இந்த சப்த ரிஷிகள் நிலையாக உள்ள 27 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரத்திற்கு 100 வருடம் விகிதம் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பயணம் செய்து 2700 வருஷங்களில் ஒரு சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்வார்கள். இந்த வலிமையான சப்த ரிஷிகளே 27 நட்சத்திரங்களையும் மையப்படுத்தி பூமியை சுற்றி ஒரு வட்டப்பாதையை கையாண்டார்கள். அதன் சுற்றளவு தூரமாக மொத்தம் 360 பாகை அமைத்து அதில் ஒரு நட்சத்திரத்திற்கு 13 பாகை 20 கலை விகிதம் மொத்தம் 27 நட்சத்திரத்திற்கு 360 பாகைகளை சமன் செய்தார்கள். மேலும் 30 பாகைக்கு ஒரு ராசி வீதம் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கு 360 பாகை அமைத்து சமன் செய்தார்கள். இந்த தத்துவம் வான சாஸ்திர ஆராய்ச்சியாளர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக அமைந்துள்ளது. ஆகவே 360 பாகைக்குள் வலம் வரும் நவக்கிரகங்கள் என்ன ராசியில், என்ன நட்சத்திரம், பாதத்தில் எத்தனையாவது பாகையில் எவ்வாறு அமையப்பெற்று உள்ளார்கள்
என்பது அதற்கேற்ற பலனையும் நம்மால் அறிய முடிகிறது.